Hi, my name is Nirmala Amalraj. I'm a patient care coordinator. I'm working in Wellnezzone Home Healthcare Service Doctor Ethics. And I'm going to explain what is Home Healthcare Service. Home Healthcare Service is continuous process from hospital to home. So, in the healthcare service, it's a quality care with skilled nurse at home. We are mainly focused towards only elderly people, meaning senior citizens. Home healthcare service அப்படினா இது எப்படி அப்படினா இது ஒன் டு ஒன் சர்வீஸ். லைக் ஒரு நர்ஸு ஒரு பேஷண்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஒரு கேர் கிடைக்கும்போது அவங்களுக்கு ஒரு கம்ப்ளீட் கேர் கிடைக்குது. எப்படி கம்ப்ளீட்னா ஃபுல் அட்டென்ஷன் கிடைக்குது. ஸோ த ப்ராசஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட் இஸ் வெரி குயிக்கர். And they feel like they are living in their own residence and they feel more comfortable. எப்படின்னா அவங்க வந்து they can freely move, interact with her children, with her relatives. So they can move inside the home and they go anywhere they want. So இதுதான் வந்து ஒரு ஹோம் கேர். இட்ஸ் நாட் லைக் இன் ஹாஸ்பிட்டல். லைக் அதுக்கப்புறம் இன்னொன்று ஒரு மெயின் திங் என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஹோம்லேயே அவங்களுடைய ஓன் ஃபுட் கிடைக்குது. ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன ஆகும்னா தே ஃபீல் வெரி இண்டிபெண்ட். சரி, நம்ம வந்து நல்ல தே ஆர் இன் ரைட் பீப்புள், தே ஆர் இன் ரைட் பிளேஸ். ஸோ அலாங் வித் த ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரம் குணமாகிறதுக்கு இட்ஸ் ரைட் பிளேஸ். ஸோ நாங்கள் வந்து எப்படி அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சர்வீஸ், என்னென்ன மாதிரி டைப் ஆஃப் சர்வீஸ் கொடுக்குறோம் அப்படின்னா, முதல்ல வந்துட்டு பேஷண்ட் கேர் அட்டெண்டர், லைக் பேஷண்ட் கேர் டேக்கர்ஸ். அவங்களுக்கு நாங்கள் எப்படி அவங்கள நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னா, அவங்கள ட்ரெயின் பண்ணிவிட்டு அவங்கள வெரிஃபை பண்ணிவிட்டு அவங்களுக்கு லைக் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃபை நாங்கள் அவங்க வீட்டுக்கு அனுப்புகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி எப்படி அவங்களுக்கு நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோன்னா, ஹவு டு டேக் கேர் ஆஃப் த பேஷண்ட், how to give psychological support, how to shift patient from wheelchair to bed and bed to wheelchair, how to walk, like எப்படி அவங்க கூட நடந்து போகணும் with full support and avoid, like we teach them like fall precaution பற்றி நாங்கள் அவங்களுக்கு டீச் பண்ணுறோம். ஸோ எப்படி கீழே விழுகாமல் அவங்கள வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுத்துட்டு நடந்து போகிறது. அண்ட் how to give bath. ஸோ அவங்கள வந்து ஒரு பேசிக் கேர் கொடுக்குறவங்க தான் பேஷண்ட் கேர் டேக்கர்ஸ். தே ஆர் நாட் சப்போஸ் டு கிவ் எனி நர்சிங் கேர் சர்வீஸ். அவங்களுக்கு வந்து நர்சிங் ப்ரொசீஜர்ஸ் அவங்க பண்ண மாட்டாங்க. தே கேன் நாட் கிவ் அட்மினிஸ்ட்ரேட் மெடிக்கேஷன். தே கேன் மானிட்டர் லைக் வித் சூப்பர்வைசர். தே கிவ் மெடிக்கேஷன். And this is one type of nursing care providers. The second one is ANM, Auxiliary Nurse Midwifery. It's a 1-year course. They are helping some kind of nursing procedures. And third one is DNA, Diploma Auxiliary Assistant. And the fourth one is General Nurse Midwifery. They are the one registered nurse and registered midwifery. They are the one helping all the nursing procedures like rice tube feeding, catheterization, tracheostomy care, IV infusion, IM injection, like how to start BiPAP, how to operate CPAP, how to do ventilators, how to monitor patient, like how to handle the emergency situation. If any emergency situation, the nurse must know how to call the doctors and they must get help as soon as they sick. ஸோ அதை நாங்கள் வந்து ட்ரெயின் பண்ணி அனுப்புகிறோம். எப்படி நீங்கள் வந்து ஹைப்போக்ளைசிமியா பேஷண்ட் ஆகும்போதில் ஒரு பேஷண்ட் கீழே விழுந்துட்டாங்க, அப்போ நீங்கள் எப்படி பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணணும், உடனே நீங்கள் எப்படி ப்ரைமரி டாக்டர்ஸை கூப்பிடணும், ப்ரைமரி டாக்டர்ஸை கூப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி அவங்களுக்கு ஃபஸ்ட் எய்ட் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நாங்கள் அவங்களுக்கு டீச் பண்ணிவிட்டு நாங்கள் அவங்கள அனுப்புகிறோம். ஸோ இந்த 4th டிகிரி வந்து பிஎஸ்சி நர்சிங். அவங்க வந்து தே ஆர் தியரட்டிக்கலி அண்ட் ப்ராக்டிக்கலி தே ஆர் வெல் ட்ரைன்டு நர்சஸ்.
ஸோ திஸ் இஸ் நாங்கள் எப்படி இவங்களை அனுப்புகிறோம்னா இட்ஸ் டிபெண்ட் அப்பான் பேஷண்ட் கண்டிஷன்ஸ் அண்ட் கிளைண்ட் ரெக்குயர்மெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரி அவங்கள பேசிட்டு அண்ட் பிஃபோர் வி ஆர் சென்டிங் அ ஸ்டாஃப் டு த ஹோம் we do staff safety and patient safety. We'll do all, verifying everything. Verify staff's certificates, we verified staff, Aadhaar card and everything before we send the staff to the home. And we do the assessment before sending. Before we taking the service, we do assessments. Assessment அப்படின்னா என்ன அப்படின்னா patient and client and discharge summary. ஸோ இதை வச்சுக்கிட்டு நாங்கள் வில் மேக் ஒரு கேர் பிளான் மாதிரி பண்ணுறோம். எப்படின்னா என்னென்ன வாட் ஆர் த மெடிக்கேஷன் தே ஆர் டேக்கிங், வாட் ஆர் த நர்சிங் கேர் தே நீட், அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னமா அது எப்படி பண்ணணும் அப்படின்றத ஒரு கேர் பிளான் மாதிரி பண்ணிடுறோம். பண்ணிவிட்டு அதை ஸ்டாஃப்கிட்ட கொடுத்துட்டு அவங்கள அதை ஃபாலோ பண்ண சொல்கிறோம். ஹவு டு மானிட்டர் த பேஷண்ட், like how to check the vital signs, CBG level எப்படி பார்க்கணும். So how to give especially psychological support, like the whole day, right, round the clock அவங்க வந்து they stuck inside the home, ஒரே ரூமில் ஸ்ட்ரக் ஆகிட்டு இருப்பாங்க. லைக் எல்டர்லி பீப்புள், லைக் க்ரானிக்கல் இல் பேஷண்ட்ஸ்லாம் ஒரே ரூம்லேயே இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு எப்படி ஒரு சைக்கலாஜிக்கல் சப்போர்ட் கொடுத்துட்டு அவங்கள வந்து வீட்டில் வச்சு பார்த்துக்கிறது. They are living their own residence and at the same time they're getting treatment. And in between they're getting doctor's visit also. So என்னென்ன மாதிரி டைப் ஆஃப் பேஷண்ட்ஸ் வந்துட்டு ஹோம் ஹெல்த் கேர் சர்வீஸ் தேவைப்படுது. Especially we are focusing towards elderly persons, meaning senior citizens. அதுக்கப்புறம் tracheostomy patient, stroke patients, Parkinson's disease, post-operative care, palliative care, meaning end-life care patients, and orthopedic patients like knee transplant patients, and wound care like bedsore care, and IV infusions, and IM injections. There are so many patients, even normal patient they can move or they left all alone in the home. மேபி அவங்க சில்ட்ரன் வந்துட்டு என்ஆர்ஐயாக இருப்பாங்க, அவங்க சில்ட்ரன் வந்து வெளிநாட்டில் இருப்பாங்க, அவங்க சில்ட்ரன் வேறு இடத்துல எங்கேயாவது ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ வந்து இந்த எல்டர்லி பீப்புள் வந்து தனியாக இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் தேவைப்படும், அவங்களுக்கு ஒரு பேசிக் கேர் தேவைப்படும். ஸோ ஒன்ஸ் தே பிகம் 60s or after 70s அவங்க they take some medications, they need they go to hospital, they go to visit some place. அந்த டைமில் என்ன பண்ணுறாங்கன்னா நர்ஸஸையோ இல்லை சப்போர்ட் கேர்டேக்கர்ஸோ பக்கத்தில் வச்சுக்கிட்டு they going along with them. அதுக்கப்புறமா நாங்கள் வந்துட்டு சில டெக்னீஷியன்ஸோடையும் டைப் பண்ணி வச்சுக்கிறோம். லைக் எப்படின்னா எக்ஸ்ரே எடுக்கணும் அப்படின்னா நாங்கள் வந்துட்டு எக்ஸ்ரே டெக்னீஷியன்ஸ் எக்ஸ்ரே வீட்டுக்கே அனுப்புகிறோம். அதுக்கப்புறம் பிளட் சாம்பிள், லைக் உங்களுக்கு பிளட் டெஸ்ட் பண்ணணும் இல்லைன்னா அதுக்கு எடுக்கிறதுக்கு வந்துட்டு லேப் பீப்புளை வந்துட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சு பிளட் சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம். லைக் சிடி ஸ்கேன் பண்ணணும் அப்படின்னா வீட்டுக்கு வந்து ஸ்கேன் பண்ணுறது மாதிரி, லைக் இசிஜி, இஇஜி, இந்த மாதிரி எல்லா கைண்ட் ஆஃப் டெக்னிக்கல் ப்ரொசீஜர் பண்ணுறதுக்கு நாங்கள் டெக்னீஷியனோட ஹெல்ப் மூலமாக நாங்கள் இதை எல்லா ப்ரொசீஜரும் வீட்டுக்கு வந்து செய்கிறாங்க. அண்ட் த மோரோவர் வி அரேஞ்சிங் டாக்டர்ஸ் விசிட் லைக் இட் ஹோம் இட் செல்ஃப். எப்படின்னா இதில் எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் லைக் ஈவன் இன் மிட் டைம் பேஷண்ட் வந்து மூவ் பண்ணவே முடியாது, பெட் ரிட்டனாக இருக்கிறாங்க, இல்லைன்னா அவங்க வந்து ஸ்ட்ரக் ஆகிட்டாங்க, இல்லைன்னா லைக் ஆர்த்தோபீடிக் ப்ராப்ளம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு அதாவது வீட்டிலேருந்து பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாமல் இருக்கிறவங்களுக்கு நாங்கள் வீட்டிலே லைக் எதையாவது எமர்ஜென்சி சிச்சுவேஷனில் இப்போ ஏதாவது ஹைப்போக்ளைசீமியாவோ இல்லைன்னா ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் டாக்டர்ஸை நாங்கள் வீட்டுக்கே அனுப்புகிறோம். அது வந்து இட்ஸ் நேம் கால் டாக்டர்ஸ் விசிட் அட் ஹோம். We are doing counseling also,
சைக்காலஜி படித்தவங்களை வச்சுட்டு எஸ்பெஷலி திஸ் பேண்டமிக் டைம், கோவிட் டைம், நிறைய பேர் வந்துட்டு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வீட்டில் இருக்கிறாங்க. ஸோ தே பிகம் வெரி ஸ்ட்ரெஸ்ட் அவுட், தே பிகம் வெரி டிப்ரெஷன் அண்ட் அப்புறம் வந்து இந்த ஃபோன் அடிக்ட்ஸ் ஆயிடுறாங்க. ஏன்னா பிகாஸ் மோரோவர் த ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பீப்புள் எல்லாருமே என்ன ஆகுறாங்கன்னா they are mostly they are concentrate on ஃபோன், லேப்டாப், அதிலிருந்து போயிட்டு அடிக்ட் ஆகிட்டு அதிலிருந்து வெளியில் வர முடியாமல் they have become very panics. ஸோ அந்த மாதிரி பட்டவங்களுக்கு நாங்கள் வீட்டில் போயிட்டு we are arranging for counseling. வீட்டில் போய் அவங்க கூடவே இருந்துட்டு ஐ மீன் 1 or 2 days லைக் கண்டினியூஸாக லைக் அவங்க கூடவே இருந்துட்டு அவங்கள வந்துட்டு எப்படி அவங்கள வந்து ஃபோன்லேருந்து எப்படி அவங்கள வெளியில் கொண்டு வர்றது, எப்படி அவங்க வந்துட்டு ஒரு நார்மல் லைஃப் லீட் பண்ணுறது. ஏன்னா பிகாஸ் அவங்களுக்கு வந்து நிறைய டைம் ஃப்ரீ டைம் கிடைக்கும்போது வெளியில் போக முடியாதனால அவங்க வந்து எல்லாமே ஃபோனில் கான்சன்ட்ரேட் பண்ணிடுறாங்க. ஸோ அதில் வந்துட்டு ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிடுறாங்க. ஸோ அவங்கள நாங்கள் எப்படி வெளியில் கொண்டு வரோம் அப்படின்றதுக்கு நாங்கள் கவுன்சிலிங் கொடுக்குறோம். ஸோ நாங்கள் வந்து இப்போ என்ன டைப் ஆஃப் சர்வீஸ் கிடைக்க போகுது அப்படின்றத சொல்ல போகிறேன். அதாவது எத்தனை டைமிங்ஸ் ஆஃப் சர்வீஸ், எப்படி நாங்கள் ஒரு டைமிங் ஒரு செட் பண்ணி வச்சுக்கிறோம். எப்படின்னா ஒரு 12 hours சர்வீஸ், எய்தர் டே சர்வீஸ் ஆர் நைட் சர்வீஸ், இல்லைன்னா ஒரு 24 hours சர்வீஸ். தட் மீன்ஸ் ஸ்டே இன் சர்வீஸ். ஸ்டே இன் சர்வீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஸ்டாஃப் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பேஷண்ட் வீட்டிலையே போய் தங்கிக்கிறாங்க. தங்கிட்டு ரவுண்ட் த கிளாக் அவங்க வந்து பேஷண்ட்டோடையே ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அது வந்து ஒரு மாதிரி கிரானிக்கல் இல் பேஷண்ட், லைக் வெரி அன்கான்சியஸ் பேஷண்ட், லைக் பேஷண்ட் லைக் பேலிட்டிவ் பேஷண்ட், அந்த மாதிரி அவங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் த கிளாக் 24 hours ஸ்டே இன் சர்வீஸ் எடுத்துக்கிறது நல்லது. எஸ்பெஷலி திஸ் பேண்டமிக் சிச்சுவேஷன், இந்த கோவிட் ப்ராப்ளம் இருக்கிறதுனால ஸோ வந்துட்டு we can avoid spreading infection from place to place, from person to person. ஸோ அந்த பர்சன் வந்துட்டு அந்த 24 hours ரவுண்ட் த கிளாக் பேஷண்ட்டோடே தங்கும்போது அவாய்ட் பண்ணலாம். அந்த ஸ்ப்ரெட்டிங் டிசீஸ் வந்துட்டு அவாய்ட் பண்ணலாம். பிகாஸ் எல்டர்லி பீப்புளும் இந்த க்ரானிக்கல் இல் பேஷண்ட்டும் வெரி ப்ரோன் டு கெட் இன்ஃபெக்ஷன், ரொம்ப சீக்கிரம் அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் பரவிடும். ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு 24 சர்வீஸ் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இப்போ வந்து நான் வந்து என்னென்ன நர்சிங்ஸ் கேர் சர்வீஸ், எப்படி அவங்க வந்து வீட்டில் என்னென்ன சர்வீஸ் கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன். எப்படி வந்து ஹாஸ்பிட்டலில் கிடைக்குதோ ஒரு நர்சிங் கேர் சர்வீஸ், அதே சேம் டைப் ஆஃப் சர்வீஸ் வீட்லேயும் கிடைக்குது. எப்படி அப்படின்னா இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். கண்டினியூஸாக இப்போ பேஷண்ட் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வர்றாங்க அப்படின்னாலே அண்ட் அந்த மாதிரி ஒரு சர்வீஸ் எங்களுக்கு கிடைக்கும்போது வி மேக் அ கேர் பிளான். ஸோ நாங்கள் அது என்ன பண்ணுறோன்னா வாட் ஆர் த ஹாஸ்பிட்டல் டிவைசஸ், வாட் ஆர் த ஹாஸ்பிட்டல் எக்யூப்மெண்ட்ஸ் தே நீட் இன்சைட் த ஹோம். ஸோ நாங்கள் அதை என்ன பண்ணிடுறோன்னா அதை ஒரு ரூமில் வச்சு பேஷண்ட்ஸுக்கு பிஃபோர் வி ரிசீவிங் பேஷண்ட் ஃப்ரம் ஹாஸ்பிட்டல் வி செட் அப் எவ்ரி திங். லைக் எப்படின்னா ஒரு ஹாஸ்பிட்டல் காட் அப்படி வேணும்னா லைக் எல்டர்லி பீப்புளோ இல்லை ஒரு சிக் பீப்புளுக்கோ வி நீட் டு சேஞ்ச் த பொசிஷன் டு அவாய்ட் பெட் சோர். அதுக்காக நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது ஹாஸ்பிட்டல் காட். அதை வந்து நம்ம மேலே அப்சைடாக இப்போ தலையை உயர்த்திக்கலாம், சம்டைம்ஸ் காலை உயர்த்திக்கலாம், சம்டைம்ஸ் சைடு பொசிஷனில் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் நாங்கள் ஸ்பெஷலாக இந்த ஹாஸ்பிட்டல் காட். அதுக்கப்புறம் அல்ஃபா பெட். அல்ஃபா பெட் வந்து எதுக்கு நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா பெட் சோர் வராமல் இருக்கிறதுக்காக. ஸோ அந்த அல்ஃபா பெட் கட்டிலுக்கு அந்த காட்டுக்கு மேலே அந்த அல்ஃபா பெட்டை போட்டுருவோம். அதுக்கப்புறமா இட்ஸ் டிபெண்ட் அப்பான் பேஷண்ட்ஸ் ரெக்குயர்மெண்ட்ஸ். எப்படின்னா இப்போ ட்ரக்கியாஸ்டமி பண்ண பேஷண்ட்ஸ் தான் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்காமல் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து டிஸ்சார்ஜ் ஆகி இப்போ ஹோம் செட்டப்பில் அவங்க எடுத்துக்கிறாங்க. why they are taking home services mainly is very cheaper than hospital. ஸோ இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க, நாங்கள் எல்லாமே நாங்கள் செட்டப் பண்ணிட்டோம். இப்போ வந்து சம் பேஷண்ட்ஸ்க்கு வந்துட்டு ஆக்சிஜன் தேவைப்படும். அப்போ ஆக்சிஜன் கான்சன்ட்ரேஷன் நாங்கள் அரேஞ்ச் பண்ணுவோம். சம் பேஷண்ட் வந்து பைபேப்பில் வந்து பைபேப் இஸ் அ கைண்ட் ஆஃப் ஆக்சிஜன் டிரான்ஸ்ஃபியூஷன். ஸோ அந்த மாதிரி ஒரு பைபேப் அரேஞ்ச் பண்ணுவோம், சிபேப் அரேஞ்ச் பண்ணுவோம்.
அதுக்கப்புறம் நெபுலைசர் தேவைப்படுறவங்களுக்கு நெபுலைசர் அரேஞ்ச் பண்ணுவோம். ஸோ சக்ஷன் அப்பேரட்டஸ் எதுக்கு அப்படின்னா ட்ரக்காஸ்டமி பேஷண்ட்டுக்கு சக்ஷன் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் சம் பேஷண்ட் கெட்டிங் வித் சப்போர்ட் ஆஃப் வென்டிலேட்டரில் வச்சுட்டு நர்சிங் வீட்டிலையே வச்சு நர்சிங் கேர் சர்வீஸ் கிடச்சிட்ருக்குது. So these are the hospital equipment, like hospital devices with support of hospital equipment, and we are giving nursing service at home. Now I am going to explain about our care plan. என்னென்னலாம் வந்துட்டு நர்சிங் கேர் வந்து அவங்க வீட்டில் கிடைச்சிட்ருக்கு அப்படின்றத பற்றி சொல்ல போகிறேன். லைக் எக்ஸாக்ட்லி whatever the receiving care from the hospital, the same kind of nursing care service they're getting inside her own resident. அது எப்படின்னா, இப்போ ஒரு பேஷண்ட் இருக்கிறாங்க, அவங்களுக்குன்னா ஆஸ் யூஷுவலாக முதல்ல வந்துட்டு மார்னிங் கேர் கொடுப்பாங்க. த மார்னிங் கேர் மீன்ஸ் ஐ கேர், ஓரல் கேர், ஸ்பஞ்ச் பாத். ஸோ அவங்கள வந்து ரீஃப்ரெஷ் பண்ணிவிட்டு தே சேஞ்ச் த ட்ரெஸ் அண்ட் தே மேக் அ பெட். Bed making is more important because every single day whenever they get wet, I need to change the bed sheet. So இதெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு தென் ஃபீட் பண்ணுவாங்க. எப்படி டைப் ஆஃப் ஃபீட், வெதர் ரைஸ் டியூப் ஃபீட் கிடச்சிட்டு இருந்ததுன்னா ரைஸ் டியூப் ஃபீட் கொடுப்பாங்க, இல்லைன்னா தே கிவிங் ஓரல் ஃபீட். ஓரல் ஃபீடுனா we need to make பொசிஷன் சேஞ்ச் பண்ணணும். எப்போவுமே வந்து எல்டர்லி பீப்புள் ஆர் சிக் பீப்புள் தே கெட், அதாவது ஆஸ்பிரேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால அவங்கள வந்து ஒரு பொசிஷன் அதை வச்சுட்டு தே மீன் அப்ரைட் பொசிஷனில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ஒன்ஸ் தே கெட் ஃபீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தே வில் கிவ் அட்மினிஸ்டர் ஆல் த மெடிகேஷன். என்னெல்லாம் மெடிகேஷன் கிடைச்சிட்ருக்குது, லைக் சம் பீப்புள் தே கெட் ஓரல் மெடிகேஷன், IM, whatever that IV, whatever the medication they give after feeding. So the medicines எல்லாமே கொடுத்து முடிச்சாச்சு. They give sponge bath, they refresh everything, and they'll do sometimes give exercise like active exercise or இல்லைன்னா passive exercise or like stroke பேஷண்ட்டுக்கு, orthopedic பேஷண்ட்டுக்கு, arthritis பேஷண்ட்டுக்கு, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே we help எக்ஸசைஸுக்காக அவங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்க, மேபி தே வாண்ட் டு மூவ், உள்ளே போகணும், ஒரு ஹாலுக்கு போகணும் அப்படின்னா வில் ட்ரான்ஸ்ஃபர் த பேஷண்ட்ஸ் வித் த ஹெல்ப் ஆஃப் சம்மன் ஆல்ஸ். ஒரு வீல் சேரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அவங்கள ஹாலில் கொண்டு போய் உட்கார வச்சுட்டு வில் மேக் தம் டு இன்டராக்ட் வித் ரிலேட்டிவ்ஸ் பேச விடலாம், இல்லைன்னா ஒரு டிவி பார்க்க விடலாம், இல்லைன்னா அவங்களுக்கு வந்துட்டு என்ன அவங்களுடைய ரிலீஜியன் அதை ஓரியன்டாக வச்சுட்டு அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணலாம். ஸோ பை த டைம் ஒரு ஈவினிங் ஒரு லன்ச் டைம் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு லன்ச் கொடுப்பான், லன்ச் ஃபீட் பண்ணுவாங்க, ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம். we make them a very good nice position and we make them to sleep. மறுபடியும் அதே மாதிரி ஈவினிங்கில் the same thing we give evening care, like again we give nicely, we give back care, we clean the face, and if patients is not catheter we need to do the catheter care and eye care, oral care, whatever it is, like same type of care we give on evening time. And we feed them again. And some patients, diabetic patients, we need to check CBG level, like what is blood sugar level. According to the blood sugar level, like we had to give before food, we had to give medication, இல்லை இன்சுலின் கொடுக்கணும்னா இல்லைன்னா டேப்லெட் கொடுக்கணும்னா அது வந்து சிபிஜி லெவல் செக் பண்ணிவிட்டு அவங்க மெடிசன்ஸ்லாம் இன்சுலின் மெடிசன்ஸ் எல்லாமே கொடுப்பாங்க. இதில் வந்து நிறையா பேருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, பெட் பேஷண்ட்டாக லைக் பெட் ரிடன் பேஷண்ட்டாக இருக்கிறவங்களுக்கு டயப்பர் யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா அந்த பெட் ஸ்ப்ரெட் யூஸ் பண்ணுவாங்க. இந்த டயப்பர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு we need to change the diaper before we go to bed. ஏன்னா அவங்க அதே வெட்டான அதே டயப்பரை யூஸ் பண்ணாங்கன்னா they'll get chances of get bed sore. ஸோ எவ்ரி 2 hours இந்த மாதிரி பெட் ரிடன் பேஷண்ட்டுக்கு, இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெக்கியாஸ்டமி பேஷண்ட்டுக்கு, இல்லைன்னா ஆர்த்தோபீடிக் பேஷண்ட்டுக்கு, அவங்களுக்கெல்லாம் அந்த பெட் சோர் வராமல் இருக்கிறதுக்காக எவ்ரி 2 hours நம்ம பொசிஷன் சேஞ்ச் பண்ணணும், எய்தர் லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு. அந்த மாதிரி பெட் சோர் வராமல் இருக்கிறவங்க
ஏதாவது ஒரு ரெட்னஸ் மாதிரி இருந்தது அப்படின்னா we need to start giving care. ஸோ பெட்சோர் கேர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. பெட்சோர்லேயே நிறையா லெவல்ஸ் இருக்குது, லைக் ஃபஸ்ட் டிகிரி, செகண்ட் டிகிரி, தேர்ட் டிகிரி அப்படிலாம் இருக்குது. இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் பேஷண்ட் பெட்சோர். we need to give பெட்சோர் கேர், wound கேர், அந்த மாதிரி அதெல்லாம் கொடுக்கணும் நம்ம. ஸோ ஒன்ஸ் we starting taking the service, அவங்கள வந்து நாங்கள் வந்து கண்டினியூஸ் மானிட்டர் பண்ணுறோம். எப்படின்னா இப்போ வந்துட்டு எவ்ரி டே ஆர் எவ்ரி வீக் வந்து நாங்கள் விசிட் பண்ணிவிட்டு எப்படி பேஷண்ட்டோட கண்டிஷன் எப்படி இருக்குது, ப்ராக்ரஸ் எப்படி இருக்குது, அவங்க வந்து அந்த டிஸ்சார்ஜ் சம்மரி எல்லாம், அந்த மெடிகேஷன்ஸ் எல்லாமே ஒழுங்காக ஃபாலோ பண்ணுறாங்களா அப்படின்றத பார்க்குறோம். அதுக்கப்புறம் எவ்ரி சிங்கிள் டே நாங்கள் ஆஃபீஸில் இருந்துட்டு ஃபோன் மூலமாக அவங்களுடைய வைட்டல் சைன்ஸ், லைக் அவங்களுடைய ப்ளட் ப்ரெஷர் எல்லாத்தையுமே நாங்கள் ஃபோன் மூலமாக அவங்க எல்லா மெடிசன்ஸும் சாப்பிட்ருக்காங்களா, அவங்களுடைய கண்டிஷன் எப்படி இருக்குது, அவங்க ரிவ்யூ டேட் எப்படி இருக்குது, இப்போ போகிறாங்க, அதை எல்லாத்தையுமே நாங்கள் ஃபோனில் மூலமாக அவங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறோம். அந்த சர்வீஸ் டிஸ்கண்டினியூ ஆகிறது வரைக்கும் we are follow up the patient. Like every single day we follow up the patient, we talk to the staff and we talk to the client, and sometimes if patient can talk, we talk to the patient, and we getting information through the phone. And visit means every week we visit directly to the home and getting எப்படி அவங்களுடைய ப்ராசஸ்லாம் எப்படி இருக்குது, whether because of staff safety and patient safety we visit every single week. ஸோ இது வரைக்கும் நம்ம எப்படி நர்சிங் கேர் சர்வீஸ் வீட்டில் கிடைச்சிட்ருக்கு அப்படின்றத பற்றி பார்த்தோம். அடுத்த வீடியோ எப்படி ஹாஸ்பிட்டல் எக்யூப்மெண்ட் நாங்கள் வீட்டில் எப்படி சப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம்.